ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நெட் டைப் ஹேர் பன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது ஹேரில் பன் மாதிரி, அதாவது கொண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நெட்டு வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் டைப் எப்படி பண்ணலாம் நம்ம த்ரெட்டில் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பன் போடுறதுக்கு அந்த பெரிய சர்க்கிளும் அந்த குட்டி சர்க்கிள் ஹெட்டு அந்த வரைவோம்ல, அதே மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற குட்டி ஸ்பேஸில் நம்ம நார்மல் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறோம். இந்த சைடு எடுத்து அந்த சைடு கீழே ஸ்டிச் பண்ணுறோம். நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த ட்ராயிங் மேலேயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேர் டைப் வேணும், இந்த மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்ட்டுனாலும் சொல்லுங்கள், நான் எப்படின்னு வீடியோ போடுறேன். அடுத்து இங்கே நார்மல் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இந்த சர்க்கிளை சுற்றி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நார்மலாக போடுற ரன்னிங் ஸ்டிச் இந்த சர்க்கிள் சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சென்டரில் அங்கேருந்து த்ரெட்டை கீழேருந்து எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டிச்சு வழியாக நீடில் விட்டு இப்படி இழுக்கிறோம். இழுத்தோன்னா அப்படி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். திரும்ப அதே நீடில் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். திரும்ப அந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பிளாக் கலர் த்ரெட்டுனால உங்களுக்கு கிளியராக தெரில. நான் முடிஞ்சால் வேறு கலர் த்ரெட் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த ஸ்டிச்சை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டுக்குள்ளேயும் விட்டு சும்மா அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கிறோம். அவ்வளோதான். அப்படி எடுத்தாவே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இந்த ரவுண்ட் முடிஞ்சோன்னே கீழே ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டுக்கு திரும்ப அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டு கீழேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு த்ரெட்டு கீழே பண்ணாமல் அதுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டு மேலே இருக்கிற த்ரெட்டு, அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற அந்த செகண்ட் லேயருக்கு பண்ணுறதுக்கு அடுத்த த்ரெட் வழியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேலே லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம இந்த த்ரெட்டில் அடுத்த லூப்புக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் லேயர் நம்ம ரன்னிங் ஸ்டிச் வழியாக நீடில் விட்டு எடுத்தோம். அடுத்த லேயருக்கு மேலே ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சில் எடுத்த லேயரில் லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுல்ல, அந்த லூப்புக்குள்ளே விட்டு செகண்ட் லேயரை எடுத்திருக்கோம். அடுத்து தேர்ட் லேயர், செகண்ட் லேயரில் லூப்புக்குள்ளே விட்டு தேர்ட் லேயர் எடுக்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் வழியாக எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணோம். அடுத்து செகண்ட் லேயருக்கு ஃபஸ்ட் லேயரில் அந்த லூப் வழியாக எடுத்து செகண்ட் லேயர் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ தேர்ட் லேயர் பண்ணுறதுக்கு செகண்ட் லேயரில் லூப் வந்துச்சுல்ல, அது வழியாக எடுத்து பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து உங்களுக்கு ஏதாவது காட்டன் அது கிடச்சிச்சின்னா உள்ளக்க வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட காட்டன் இல்லாததுனால நான் மிச்சமான அந்த த்ரெட்டு வச்சு உள்ளக்க இன்சர்ட் பண்ணிட்டேன். வச்சு நல்லா எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக. அடுத்து இந்த கேப் தெரியுதுல, அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வர்ற லூப் அந்த அடுத்தடுத்து கீழே நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும். இது ஒரு நெட் மாதிரி நமக்கு தெரியும். நெட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல்.
உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இந்த கலரில், இந்த பிளாக் கலர் த்ரெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதான்னு சொல்லுங்கள். அப்படி தெரில அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு கலர் த்ரெட்டு வச்சு சொல்லுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு கலர் த்ரெட்டு வச்சு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். அடுத்து நம்மளோட சுகர் பீடை வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணுறோம். அந்த நெட்டில் வந்து அங்கங்கே பீட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த சுகர் பீடை வச்சு நார்மல் சீவிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இந்த ஹேர் பன் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த நெக் அப்புறம் அந்த ட்ரெஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்குக்கு எப்பயும் போல் அந்த பீச் வித் அந்த பிங்க் கலரும், ட்ரெஸ்க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆரி ஒர்க்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும்னா, அதாவது ஏதாவது ஸ்டிச் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் அந்த ஸ்டிச்சும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை பெயிண்டிங் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.